கேமராவா? ஆமாம் 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 ஆமாம். லைவ் இல்லை, லைவ் நம்ம அதுக்கப்புறம் போய் போட்டுக்கலாம். ஃப்ரீ ரெக்கார்டடு தான். இல்லைங்க, இதாங்க ரூட்டு. இதுதான். ஏன்னா இங்கேருந்து தான் காட்டணும். அதுக்கு நம்மளுக்கு பார்த்து இப்போ வரலன்னொடனே கத்த ஆரம்பிச்சு. ஆமாம். சரி. என்ன பண்ணுவாங்க எல்லாரும் செட்டில் ஏன் அதை குச்சிக்கிட்டு வச்சுருங்க? அப்படி போகக்கூடாது. வீடியோ நம்ம அகஸ்தியர் மலை ட்ரெக்கிங்கில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. பட் அதுக்கப்புறமேட்டு புல்மேடுன்ட்டு ஒரு இடத்துக்கு வந்தோங்க. தொடர்ந்து ஏறிக்கிட்டே தான் இருக்கும். இன்ன வரைக்கும் ஏறின பாடையில். அங்கே தெரியுது பார்த்திங்களா ஒரு மலை, ஒரு ஒயிட் கலரில் தெரியுது பாருங்கள், அது அந்த இடத்துல. ஸோ அதுக்கு மேலே வந்து போனால் தான் உங்களுடைய கேம்ப் சைட் இருக்காமா. ஸோ அதுக்காக போயிட்டுருக்கோம். நம்ம கூட வந்த டீம் எல்லாருமே முன்னாடி கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. ஸோ இதுதான் நாங்கள் வந்து தங்கியிருக்கக்கூடிய கேம்ப் சைட்.
முன்கூட்டியே போயிட்டுனா நம்ம அப்படியே பொறுமையாக பெட்டராக இருக்கும். ஏற பசிக்கிற இதெல்லாம் இறங்குது அப்படியே முடிச்சுட்டே இறங்கும். காட்டுக்குள்ளி பார்க்க கூட முடியாதா? காட்டு பனை அது. அந்த இலை சொல்கிறேன். காட்டு பனை அது. காட்டு பனை. ஐயோ ஒரு சுட்டி தண்ணி இந்த மூங்கிலெல்லாம் சாப்பிட்றதுக்கு யானை வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் மூங்கில் நிறைய வழித்தரத்தில் பார்த்தீங்கன்னா யானையோடைய சாணியாக தான் இருக்குது. அதனால் ஒரு குறிப்பிட்ட டைமில் நம்ம வந்து ஏறினோம். கேரளா அப்படின்னா இந்த இடம் எல்லாமே யானைகள் வரக்கூடிய இடமா சொல்கிறாங்க. ஏன்னா சுற்றி மூங்கில் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் சாப்பிட்றது தான் அவங்க வருவாங்களாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். சூப்பர். செம்மையாக இருக்குல்ல? ஐயோ அவ்வளோ போயிடலாம். என்ன கேட்டாலும் இல்லைன்றாரு. உங்களுக்கு தெரியுமே தெரியுமே அப்புறம் நான் நடக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து படுத்து ஊர்லயா அதையும் ஒரு வீடியோ அதையும் ஒரு வீடியோ எடுப்போம். முதுமலை போனாதுல அப்படியே ரோட்லயே நீங்க தள்ளுங்க. எப்போ போனாலும் முதுமலை போனா பார்த்துடலாம். கார்ல போகும்போது காருக்கு முன்னாடி நிறுத்தி ஆஃப் பண்ணிட்டேன் வண்டியை. அதனால கார்ல தவிர பைக்ல போகவே கூடாதுன்னாரு. ஒரு வாட்டி என் ஃப்ரெண்டு போகும்போது பைக்ல உட்காந்து வந்துச்சா தெரியாம கூட இருக்கல. நடுவில் இருக்கு பாருங்க ஜி. இங்கேயா இந்த கேப் என் கைக்கு நேரா பாருங்களா, குட்டியா பாருங்க. இங்க பாருங்க என் கைக்கு நேரா 3 நிக்குது. சரி சரி. 3 பேர் போறாங்க. எப்படி போகுது பாரு இந்த மலையில அது பனை எல்லாம் அந்த ஏரியா அந்த சருக்கு பெரிய சருக்கு அந்த கீழே இறங்குற மாதிரி இருக்குது. கீழே பாருங்க பனை மரம் தெரியுதா? காட்டு பனை கீழே மேல அது யானையான்றது அது யானை தான். ஜி முதல்ல ஆமாங்க ஹரி நோட்ல யாரோ கலெக்டர் வந்தாராம். சச்சா மேட்ச் கலெக்டிங்களா விட்ட கலெக்டர் வரான். அப்புறம் ஓகேண்ணா ஓகேண்ணா. ஏறிட்டு அப்படியே இறங்கிடும். அப்படியே எங்கோடியா போகுது நமக்கு என்ன நம்ம பொருள் அதான் மாட்டல செம அடக்கு முடக்கான பாதைகள். இந்த இடம் பாருங்க எப்படி எவ்வளோ அழகா இருக்கு. பச்சை பசேன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்க காசு இவ்வளோ ஹைட்லேயும் ஏறுது பாருங்க. அது நீங்கள் ஏறுதில்ல பயிர் கீழே தான் மனுஷங்க இது பண்ணுறாங்க. காட்டில் இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்துடுது.
அவங்களுக்கு இது எவ்வளோ தேவை நினச்சிக்கிது. ஒரு டைம் ஒருத்தன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி டியூப்பு கொளுத்து அது மேலே தூக்கி போட்டாங்க நீல ஊட்டியில். ஐயோ தெரியாது, அது பெரிய கேஸ் ஆச்சு. போய்க்கு டியூப்பை கொளுத்தி ஊரில் அவன் இதில் வந்து தூக்கி யானை மேலே போட்டான். அப்படியே இந்தாங்க